ஸ்பெஷலே அந்த மசாலா தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் பிரியாணி. 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, அன்னாசிப்பூ, முந்திரி. இதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி இலை இதை அப்படியே நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயம், அது கூட பார்த்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். 200 ml ஆயில், 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளி 2, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துக்கலாம். 150 ml தயிர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மட்டன் வேகறதுக்காக தண்ணி. இந்த மசாலாலேயே மட்டன் நல்லா வெந்து வருதுங்க. 1 கிலோ சீரக சம்பா அரிசி, மட்டன் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம 1 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். அப்படியே மேலாப்பில் அரை லெமன். பாருங்க, அரிசியும் மசாலா ஒரே லெவலில் வந்துருச்சுங்க. ரொம்ப போட்டணும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் தம் ஆகட்டும். நீக்கிடலாம். அப்படியே மேலாப்பில் நெய், மட்டன் பீஸ் பாருங்க, அப்படியே பூ மாதிரி வந்திருக்குங்க. அப்படியே கொஞ்சமாக பிரியாணி எடுத்துங்க, மட்டன் பீஸை பிச்சு எப்படி வச்சு சாப்பிடணும். அந்த மட்டன் பீஸோட பிரியாணி சாப்பிடும்போதுங்க அப்படியே சாப்பிடவே அட்டகாசமாக இருக்குங்க.